வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். தேசிய கொடி என்பது இறையாண்மையின் சின்னம். சிறுமைப்படுத்த வேண்டாம். மாமன்னர் வலியுறுத்து. செய்தித்தாட்கள் உட்பட ஊடக நிறுவனங்கள் தங்கள் செய்தியின் உள்ளடக்கத்தை பத்திரிகையாக அச்சிடுவதற்கு முன்பு அதனை நன்கு மதிப்பாய்வு செய்து தவறுகள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்வது தலையாய கடமையாகும் என்று மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். மலேசியாவிற்கு 3 நாள் அதிகாரத்துவ வருகையை மேற்கொண்டுள்ள சீன பிரதமர் ஜி ஜின்பிங் வருகையை ஒட்டி சிறப்பு கட்டுரைகளை வெளியிட்டுள்ள முன்னணி சீன பத்திரிகையான சின்சியூ டெய்லி தனது முதல் பக்க செய்தியில் வெளியிட்டுள்ள மலேசிய ஜாலூர் கமிலாங் கொடியில் பிறை சின்னம் இல்லாதது குறித்து பலர் கண்டன கணைகளை தொடுத்து வருகின்றனர். இதன் தொடர்பில் ஓர் அறிக்கையை வெளியிட்டுள்ள மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், ஒரு நாட்டின் அடையாளம் மற்றும் இறையாண்மையின் சின்னமாக தேசிய கொடி திகழ்கிறது என்றார். தேசிய கொடி என்பது வெறும் வண்ணமய வடிவிலான துணி மட்டுமல்ல, அது போராட்டம், வரலாறு, சுதந்திரம் மற்றும் மக்களின் உணர்வு என பல்வேறு அர்த்தம் பொதிந்த இறையாண்மையின் அடையாள சின்னமாகும் என்று மாமன்னர் குறிப்பிட்டார். பல இன சமூகத்தினரிடையே தேசபக்தியுடனும் பெருமையுடனும் பறக்கவிடப்படும் ஜாலூர் கமிலாங் தேசிய கொடி சிறுமைப்படுத்தப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள இயலாது என்று மாமன்னர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதனிடையே தற்செயலான தொழில்நுட்ப கோளாறினால் நடந்த தவற்றுக்கு சின்சியூ டெய்லி சீன பத்திரிகை நாட்டு மக்களிடையே இன்று பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. எனினும் அந்த சீன பத்திரிகைக்கு உள்துறை அமைச்சு காரணம் கோரும் கடிதத்தை இன்று வழங்கியுள்ளது என்பதுடன் அதன் தலைமை ஆசிரியர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். வர்த்தகம் மற்றும் தொழில் துறைகள் உட்பட பல்வேறு துறைகளில் கூட்டு ஒத்துழைப்பு கொள்வது குறித்து மலேசியாவும் சீனாவும் இன்று பல்வேறு ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளன. சேவைத்துறையில் வர்த்தகத்தை மேம்படுத்திக் கொள்வது மற்றும் தொழில்துறைகளில் கூட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வது ஆகியவை இந்த உடன்பாடுகளில் அடங்கும். சீன அதிபர் ஜி ஜின்பிங் மலேசியாவிற்கு மேற்கொண்டுள்ள 3 நாள் அதிகாரத்துவ வருகையை ஒட்டி பல்வேறு கருத்தணக்க ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகின. அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் மலேசிய பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்னிலையில் கையெழுத்தான இந்த கருத்தணக்க ஒப்பந்தங்களை இரு நாடுகளும் பரிமாறிக்கொண்டன. 2 நாடுகள் இரட்டை பூங்காக்கள் சீனா மலேசியா என்ற தலைப்பில் இந்த கருத்தணக்க ஒப்பந்தங்கள் இணக்கம் காணப்பட்டன. இதில் AI செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப துறைகளும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 102 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் பள்ளியாக கருதப்படும் சத்யா ஆலாம் நார்த்தமாக் தோட்ட தமிழ் பள்ளியின் துன் டாக்டர் சாமிவேலு அறிவியல் கூட மேம்பாட்டிற்கு மேலாளர் வாரிய தலைவர் ஆறுமுகம் வேண்டுகோளுக்கு இணங்க மாயிகா தனது கல்விக் கழகமான MIED கல்வி மேம்பாட்டுக் கழகம் வழி 50,000 வெள்ளி நன்கொடையை வழங்கியது. நார்த்தமாக் தமிழ் பள்ளிக்கு இன்று புதன்கிழமை காலையில் வருகை மேற்கொண்ட மாயிகா தேசிய தலைவரும் MIED தலைவருமான தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் 50,000 வெள்ளிக்கான மாதிரி காசோலையையும் அசல் காசோலையையும் LPS தலைவர் ஆறுமுகத்திடம் வழங்கினார். முன்னதாக நார்த்தமாக் தமிழ் பள்ளியில் மேற்கொள்ளப்படவிருக்கும் அறிவியல் கூடம், இதன் வழி மாணவர்கள் அடையும் நன்மைகள், அறிவியல் கூடத்திற்கு தேவைப்படும் இதர தேவைகள் தொடர்பான விவரங்களை ஆசிரியர் ஒருவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனிடம் விளக்கி கூறினார். விளக்கத்தை பெற்ற பின்னர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் 50,000 வெள்ளியுடன் தமது சொந்த நன்கொடையாக ஒரு தொகையை வழங்குவதாகவும் உறுதியளித்தார். பின்னர் பள்ளி வளாகம், வகுப்பறைகளை சுற்றி பார்த்த தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்களை சிலரையும் சந்தித்து பேசினார். இந்த நிகழ்வில் பள்ளியின் LPS தலைவர் ஆறுமுகம், ஸ்லாங்கூர் மாநில மாயிகா தலைவர் டத்தோ சங்கர் ராஜ் ஐயங்கார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பொய்யான தகவலை வழங்கி தனி நபர்களுக்கு பிறப்பு பத்திரம் பெற்றுத் தருவதற்கு விண்ணப்பம் சமர்ப்பித்த மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று நம்பப்படும் 14 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. சம்பந்தப்பட்ட மோசடி கும்பலுக்கு எதிராக SPRM தொடங்கியுள்ள பர்த் நடவடிக்கையின் வாயிலாக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 14 பேரும் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் இன்று ஷா ஆலாம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு விசாரணைக்கு ஏதுவாக அவர்களை வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற ஆணையை SPRM பெற்றுள்ளது. பிடிபட்டுள்ள 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடையவர்களில் 11 பேர் ஆண்கள் என்றும் 3 பெண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஷா ஆலாமில் உள்ள ஸ்லாங்கூர் மாநில SPRM அலுவலகத்திற்கு நேற்று அழைக்கப்பட்ட இந்த 14 பேரும் விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டனர். சம்பந்தப்பட்ட குழந்தைகள் மருத்துவமனைகளில் பிறந்ததற்கான எந்தவொரு தரவுகளும் இல்லை.
ஆனால் அந்த குழந்தைகள் மருத்துவமனைகளில் பிறந்ததைப் போல பொய்யான தகவல்களை வழங்கி தேசிய பதிவு இலாக்காவை நம்ப வைத்து பிறப்பு பத்திரம் மற்றும் அடையாள கார்டுகளை இந்த கும்பல் பெற்று தந்துள்ளது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய இந்த மோசடி வேலைகளை சம்பந்தப்பட்ட கும்பல் கடந்த 2015ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரையில் செய்து வந்துள்ளது என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வரும் சனிக்கிழமை கூட்டரசு பிரதேசம் PKR பத்து தொகுதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தொகுதி தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதற்கும் தனது அணியில் உள்ளவர்களை வெற்றி பெறச் செய்வதற்கும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை அத்தொகுதி தலைவர் P. பிரபாகரன் மறுத்துள்ளார். தொகுதி தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்வதற்கு தாம் மீண்டும் களத்தில் குதித்துள்ள வேளையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும்படி எந்தவொரு தரப்பினரையும் தாம் கேட்டுக்கொள்ளவில்லை என்று பிரபாகரன் விளக்கினார். இதுகுறித்து கட்சியின் தேர்தல் நடவடிக்கை குழு விசாரணை செய்யுமானால் முழு ஒத்துழைப்பை நல்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாக மித்ரா பணிக்குழு தலைவருமான பிரபாகரன் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதைப் போல் வெளியாகியுள்ள காணொலி ஒன்று தமக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பிரபாகரன் விளக்கினார். தாம் வழங்கிய தலா 100 ரிங்கிட் தொகையானது தேர்தல் வேட்புமனு தாக்கல் நடைபெறுவதற்கு முன்பு தொகுதி மக்களுக்கு சேர்ப்பிக்கப்பட்ட ஹரிராயா அன்பளிப்பாகும் என்று பிரபாகரன் தெளிவுபடுத்தினார். மலேசிய இந்திய திறன் முன்முயற்சியின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட விநியோகச் சங்கிலி மற்றும் டிஜிட்டல் மயமாக்குதல் பயிற்சி திட்டம் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பட்டாலிஞ்சயா மாசா அவென்யூவில் வெற்றிகரமாக நடைபெற்றது. 5 நாள் நிகழ்ச்சியில் பல்வேறு பின்னணிகளைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் உட்பட அனைத்து வயதுடைய 50 பேர் கலந்து கொண்டனர். இந்த முயற்சி விநியோகச் சங்கிலி துறையில் பங்கேற்பாளர்களின் திறன்களை மேம்படுத்துவதையும் டிஜிட்டல் மயமாக்குதலின் முக்கியத்துவம் அளிப்பதையும் நோக்கமாக கொண்டதாகும். மேலும் அதிகரித்து வரும் நவீன மற்றும் உயர் தொழில்நுட்ப உலகில் போட்டியிடும் வகையில் அவர்களுக்கு சமீபத்திய மாற்றங்கள் மற்றும் திறன்களை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நடைமுறை பயிற்சி, நிபுணர் அமர்வுகள் மற்றும் நிஜ உலக பயன்பாடுகள் மூலம் பங்கேற்பாளர்கள் டிஜிட்டல் கருவிகள் இன்றைய தளவாடங்கள் மற்றும் விநியோகச் சங்கிலி நிலப்பரப்பை எவ்வாறு மாற்றுகின்றன என்பதை பற்றிய ஆழமான புரிதலையும் பெற்றனர். பங்கேற்பாளர்களிடமிருந்து மிகவும் நேர்மறையான கருத்துக்கள் இந்த நிகழ்வில் பெறப்பட்டன. சந்தைப்படுத்துதல் மற்றும் திறன்களை மேம்படுத்துவதில் பயன் கிட்டிய இந்த திட்டத்தை வெற்றிகரமாக்குவதில் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் அளித்த ஆதரவு மற்றும் முயற்சிகளுக்கு பங்கேற்பாளர்கள் தங்களின் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்வின் கடைசி நாளில் அனைத்து பங்கேற்பாளர்களின் வெற்றியை கொண்டாடும் வகையில் ஒரு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஒவ்வொருவருக்கும் நிகழ்ச்சி முழுவதும் அவரவர் சாதனைகளின் அடையாளமாக பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது. சிரமானில் உள்ள ஒரு பேரங்காடியில் வேலை முடிந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஓர் இந்திய நபரை வெட்டுக்கத்தியுடன் வந்த கும்பல் ஒன்று சரமரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற சம்பவம் தொடர்பில் போலீசார் 3 கைது செய்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு 8:15 மணியளவில் சுரம்பான் ஜலன் சுங்கை உஜோங் கேட்வே பேரங்காடி வளாகத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பில் 35க்கும் 47க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 3 கைது செய்யப்பட்டனர். இந்த 3 சம்பவம் நிகழ்ந்த 24 மணி நேரத்திற்குள் பாட்டிக்சன் வட்டாரத்தில் வளைத்து பிடிக்கப்பட்டதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹத்தா சேடேன் தெரிவித்தார். இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வெட்டுக்கத்தியையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் RON97 மற்றும் தீபகற்ப மலேசியாவில் டீசல் ஆகியவை லிட்டருக்கு 10 காசு விலை குறைத்துள்ளது. லிட்டருக்கு 3 ரிங்கிட் 28 காசுக்கு விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோல் RON97 3 ரிங்கிட் 18 காசுக்கு விலை குறைந்துள்ளது. லிட்டருக்கு 2 ரிங்கிட் 98 காசுக்கு விற்பனை செய்யப்பட்ட டீசல் 2 ரிங்கிட் 88 காசுக்கு விலை குறைந்துள்ளது. பெட்ரோல் RON95 விலையில் எந்தவொரு மாற்றமும் இல்லை. அது தொடர்ந்து 2 ரிங்கிட் 5 காசுக்கு விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜாசிகா ஒரு பல்லின கட்சியாக விளங்கிய போதிலும் அதில் இந்தியர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அதிகமான இந்தியர்கள் கட்சியில் உறுப்பினர்களாக இணைய வேண்டும் என்று கட்சியின் புதிய உதவித் தலைவர் ஜே அருள்குமார் கேட்டுக்கொண்டார். நம்முடைய பலம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் பல சாதனைகளை நாம் நிகழ்த்த முடியும். அந்த வகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஜாசிகாவில் இணையக்கூடிய புதிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை கணிசமான அளவில் அதிகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு அதிகரிக்கப்படுமானால் அதற்கேற்ற நிலையில் நம்முடைய பிரதிநிதித்துவத்தை கோர முடியும் என்று நகரி சம்பிலான் வீடமைப்பு ஊராட்சித்துறை மற்றும் போக்குவரத்து ஆட்சிக்குழு உறுப்பினரான அருள்குமார் குறிப்பிட்டார். நகரி சம்பிலான் மாநிலத்தில் மட்டும்
ஜாசைகாவில் இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 35 முதல் 40 விழுக்காடு வரை இருக்கின்றனர். இதேபோன்று இதர மாநிலங்களிலும் இருக்குமானால் கட்சி, மாநிலம் மற்றும் அரசாங்க அளவில் நம்முடைய பிரதிநிதித்துவம் தொடர்ந்து அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக அருள்குமார் குறிப்பிட்டார். ஜாசைகாவில் இதனால் வரை நகரி செம்பிலான் மாநில அளவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த அருள்குமார் கடந்த மார்ச் 16ஆம் தேதி நடைபெற்ற ஜாசைகா தேர்தலில் 30 பேர் கொண்ட மத்திய நிர்வாக குழு உறுப்பினர்களில் 24வது இடத்திற்கு தேர்வாகி சாதனை படைத்துள்ளார். மத்திய அளவில் தாம் சந்தித்த முதலாவது கட்சி தேர்தல் இது என்றாலும் தாம் உதவி தலைவர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டிருப்பது மூலம் பொறுப்புகளும் கடமைகளும் அதிகரித்திருப்பதை அருள்குமார் ஒப்புக்கொண்டார். ஜாசைகாவை ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக உருவாக்கும் முயற்சியில் இந்தியர்களின் பிரதிநிதித்துவத்தை கூட்டுவதற்கு அதிகமான இந்தியர்கள் கட்சியில் இணைந்தால் மட்டுமே இது சாத்தியமாகலாம் என்று நீலாய் சட்டமன்ற உறுப்பினரான அருள்குமார் வலியுறுத்தினார். கோலாலம்பூரில் ஜாசைகா தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற தமிழ் ஊடகவியலாளர்களுடனான சிறப்பு சந்திப்பு கூட்டத்தில் அருள்குமார் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இந்த எதிர்பார்ப்பு என்பது இந்த கட்சியை இந்தியர்களை அதிகமாக இருக்கின்ற ஒரு கட்சியாக நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய பிரதிநிதித்துவம் அல்லது நம்முடைய பலம் எங்கே இருக்கின்றதோ அங்குதான் நம்மால் பல சாதனைகள் நாம் செய்ய முடியும். நாம் பிரதிநிதித்துவம் நமக்கு கிடைக்கவில்லை, நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, அந்த பதவிகள் நமக்கு கிடைக்கவில்லை என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் முக்கியமாக விளங்குவது நம்முடைய பலம், குறிப்பாக கட்சியில் நம்முடைய இந்திய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. இன்றைக்கு சில மாநிலங்கள் நாம் பார்த்தோமானால் இன்றைக்கு ஒரு சில உதாரணங்களை என்னால் காண்பிக்க முடியும். குறிப்பாக நகரி செம்பிலான் மாநிலத்தில் ஏறக்குறைய மொத்தத்தில் ஏறக்குறைய 35% அல்லது 40% இந்திய உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், குறிப்பாக நகரி செம்பிலான் மாநிலத்தில். அந்த வகையில் ஒவ்வொரு மாநில கட்சி தேர்தலில் குறைந்தது 4-5 பேர் மாநில செயலி உறுப்பினராக கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். காரணம், நமக்கு அந்த பலம் அங்கு இருக்கின்றது, நமக்கு அந்த உறுப்பினர்கள் அங்கு இருக்கின்றார்கள், நமக்கு குறிப்பாக கிளைகள் அங்கு இருக்கின்றது. அதே போலதான் நகரி செம்பிலான் மாநிலத்தில் சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பும் ஒவ்வொரு தடவையும் 3-4 இந்தியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இந்த தடவை 3 இந்தியர்கள் வாய்ப்பளிக்கப்பட்டது. அதே போல 3 பேரும் வெற்றி பெற்றோம். அதன் பிறகு அடிஷனலாக செனட்டராக ஒருவர் நகரி செம்பிலான் மாநிலத்திலிருந்து நியமிக்கப்பட்டார். இது டிஏபி கட்சிக்கு மட்டும். மற்ற கட்சிகள், உறுப்பு கட்சிகள் இருக்கின்றார்கள், பட் இது டிஏபிக்கு மட்டும். அதே போல மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்படும் போதும் எப்பொழுதும் ஒருவராக இருந்த நிலை இன்றைக்கு நகரி செம்பிலான் மாநிலத்தில் 2 வாய்ப்பு வழங்கப்பட்டது. காரணம், கட்சி ரீதியில் நம்ம உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கின்றோம். அந்த பலத்தின் அடிப்படையில் நமக்கு இந்த வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது. ஜாசைகாவில் ஒரு சமூகத்திற்கு மட்டும் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக கூறும்போது அதில் நம்முடைய இந்தியர்களின் பிரதிநிதித்துவமும் பலமும் கூடுதலாக இருக்க வேண்டுமானால் கண்டிப்பாக நமது உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் மாநில அளவில் மட்டுமின்றி தேசிய அளவிலும் பல்வேறு வாய்ப்புகளை நாம் பெற முடியும் என்று அருள்குமார் விளக்கினார். நம்பிக்கை மோசடி குற்றத்திற்காக தமக்கு விதிக்கப்பட்ட சிறை, அபராதம் மற்றும் பிறம்படி தண்டனையை ரத்து செய்ய கோரி புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் மூஆர் எம்பி சடேக் சையத் அப்துல் ரஹ்மான் செய்து கொண்ட மேல்முறையீட்டில் நாளை தீர்ப்பு அளிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை கடந்த மார்ச் 20ஆம் தேதி ஒத்திவைத்த அப்பீல் நீதிமன்றம் ஏப்ரல் 17ஆம் தேதி தொடர்வதாக அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் நாளை தீர்ப்பு கூறப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தம்முடைய மேல்முறையீடு நல்ல முறையில் அமைய இறைவனை பிரார்த்திக்குமாறு மூடா கட்சியின் முன்னாள் தலைவரான சடேக் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். பர்சாத்து கட்சியின் இளைஞர் பிரிவான அர்மடாவிற்கு சொந்தமான பணத்தை நம்பிக்கை மோசடி செய்ததாக கூறி குற்றஞ்சாட்டப்பட்ட சடேக்கிற்கு கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் குற்றவாளியே என்று தீர்ப்பு அளித்தது. சடேக்கிற்கு 7 ஆண்டு சிறை, 1 கோடி ரிங்கிட் அபராதம் மற்றும் 2 பிறம்படி தண்டனை ஆகியவற்றை உயர் நீதிமன்றம் விதித்தது. வீட்டிற்கு வெளியே உலர வைக்கப்படும் உள்ளாடைகள் அடிக்கடி களவாடப்படுவதாக ஸ்ரம்பான் கம்போங் பாரு ராசாவைச் சேர்ந்த மாது ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். ஆக கடைசியாக கடந்த செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் ஆடவர் ஒருவர் வீட்டிற்கு அருகில் தனது லாரியை நிறுத்திவிட்டு வேலி வாயிலாக ஏரி வாசலில் குதித்து கொடியில் உலர வைக்கப்பட்டிருந்த உள்ளாடைகள் களவாடி சென்றதை
சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருப்பதாக 27 வயது மாது தெரிவித்தார். ஏற்கனவே மறைந்த தனது பாட்டியின் உள்ளாடைகள் அடிக்கடி களவாடப்படுவதாக அவர் உயிருடன் இருந்தபோது தெரிவித்த புகார்களை தாம் பொருட்படுத்தாத நிலையில் தற்போது அவர் கூறியது உண்மைதான் என்பதை உணர முடித்ததாக அந்த மாது குறிப்பிட்டார். இதனிடையே இவ்விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாது போலீசில் புகார் அளித்திருப்பதை சுரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி மாமன் ஹத்தாச் டேன் உறுதிப்படுத்தியுள்ளார். ரகசிய கேமராவில் பதிவான நபரின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு சம்பந்தப்பட்ட நபரை தாங்கள் தேடி வருவதாக ஏசிபி மாமன் ஹத்தா குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.